ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காணும் பொங்கல் மற்றவங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசியில் வந்து இருக்கோம். நேத்திக்கு வந்து போட்டிங்லாம் போனோம். நீங்கள் பார்த்தீங்க காலபைரவர் வந்து பார்த்தோம். நைட்டு வந்து கங்கா ஆரத்தி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 7:10 7:15 வந்து முடியறது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்ருங்கார ஆரத்தி வந்து காசி விஸ்வநாதனோட ஸ்ருங்கார ஆரத்தி வந்து பார்த்தோம். ஸோ நாட்டுக்கோட்டை சத்திரத்தில் அவங்களுக்கு நகரத்தாருக்கு வந்து அவங்க பாஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த பாஸை வந்து அங்கிள் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க. நாங்கள் 3 பேரும் வந்து உள்ளே போய் நகரத்தாருக்கு மட்டும்தான் அஹ், உட்கார்ந்து பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு இது போட்டுருவாங்க. அது என்னது ஸ்டீலில் வந்து இது இருக்கும்ல, சேர் மாதிரி இல்லை, அது வந்து போட்டிருந்தாங்க. மற்றவங்க பாஸில் போகிறவங்க ஆரத்தி பார்க்குறதுக்கு நிற்க வச்சு தான் வந்து பார்ப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து உட்கார்ந்து வந்து பார்த்தோம். அந்த பாஸ் வந்து இருந்ததுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ நேரங்க, நீ கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் உட்காந்து அந்த ஜோதிர்லிங்கத்தை வந்து அப்படி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அப்படியே வர்ணித்து சொல்லணும் போல் இருக்குது. எவ்வளோ அபிஷேகம் தெரியுமா? இங்கேருந்து வந்து இந்த சத்திரத்துலேருந்து தான் நகரத்தாரோட இந்த சத்திரத்துலேருந்து கிளம்புறது. நம்மளும் பின்னாடியே வேணாலும் போகலாம். ஆனால் எங்களை என்ன சொன்னாங்க, அன்னபூர்ணி கிட்ட வந்து நீங்கள் அங்கே போய் பாசை மாட்டிக்கிட்டு நின்றுங்க, அவங்க வருவாங்க, அவங்களோடய உள்ளே போங்க, இல்லாட்டா உள்ளே விட மாட்டாங்க, பாசை மாட்டியிருந்தா கூட உள்ளே விட மாட்டாங்கன்னு கரெக்டாக சொன்னாங்க. அவங்களோட அந்த ஸ்பீடு, என்ன ஸ்பீடில் ஓடுறாங்க, அவங்க பின்னாடியே நாங்களும் வந்து உள்ளே ஓடணும். எங்கள் அப்பாவை வந்து கூட்டிகிட்டு போகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அப்பாவால் அவ்வளோ ஸ்பீடில் நடக்க முடியாது. ஒரு இடத்துல பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. எங்கள் அப்பா பின்னாடி இருக்கார். சாய் வந்து அப்பா பிடிச்சின்னு இருக்கான். அப்போ நான் வந்துட்டு அவங்கள போலீஸ்காரங்களோட பயங்கர ஆர்கியூமெண்ட் பண்ணி தான் உள்ளே எங்கள் அப்பாவையும் சாயும் நான் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போனேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காத்தி வச்சு, இல்லை அப்பாவுக்கு வயசாகுதுன்னு அழகாக உட்காந்து பார்க்குற மாதிரி எங்கள் அப்பா ஒரு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவர். அழகாக வந்து நல்ல சீட்டில் உட்காத்தி வச்சு பார்க்குறதுக்கு வந்து, ஏன்னா வயசானவர் நிற்க முடியல, உட்கார முடியல, பார்த்தாலே அவங்களுக்கே புரியறது. அதனால் அழகாக உட்காத்தி வச்சு நாங்கள் வந்து 45 நிமிஷம் வந்து அலங்காரம் வந்து பார்த்தோங்க. அதாவது முதல்ல வந்து இது அபிஷேகம் வந்து பண்ணாங்க. அபிஷேகத்துக்கு அப்புறம் வந்து அலங்காரம். அபிஷேகத்தில் வந்து ஏகப்பட்ட அபிஷேகம். உண்மையிலே இந்த நகரத்தாரோட 3 கால பூஜை, மொத்தம் 5 6 கால பூஜை நடக்குது. அதில் வந்து 3 கால பூஜைக்கு வந்து இங்கேருந்து தான் வந்து போகுது. மேலே தாளத்தோடு அப்படி வந்து இங்கேருந்து அப்படி ஃபுல்லாக அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. உட்காத்தி வச்சு அந்த அபிஷேகத்தில் நம்ம யூஸ்வலாக பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், அப்புறமா திரவியங்கள், மாவு, விபூதி, இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நம்ம ஊர்லேயும் நடக்கிறது தான். ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா என்ன வந்து பார்த்தேன் அப்படின்னா, குங்குமப்பூ. இவ்வளோ குங்குமப்பூவை வந்து அப்படி போட்டு இல்லை அபிஷேகம் பண்ணாங்க. ஆஹா, அவ்வளோ நல்லா இருந்தது. அப்படி வந்து லிங்கத்து மேலே குங்குமப்பூ வந்து வச்சு நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். ஏன்னா நம்ம ஊரில் குங்குமப்பூ வச்சு நான் வந்து பார்த்தது கிடையாது. இங்கே வந்து இங்கேருந்து தான் போகிறது. அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து லிங்கத்துக்கு வந்து நல்ல வெல்வெட் வஸ்திரம் வந்து ஃபுல்லாக அந்த லிங்கத்தை வந்து கவர் பண்ணுறாங்க. அபிஷேகம் எல்லாம் முடித்து நல்லா தொடச்சி, அந்த துடைக்கிற துணி வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இல்லை, இங்கேருந்து வந்து போகிறதுங்க. அந்த லிங்கம் அந்த சைடில் இருக்கிற இடமெல்லாம் வந்து தொடச்சி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வெல்வெட் துணி வந்து அழகாக அந்த கேப் இருக்குது, அந்த கேப் எல்லாம் பண்ணி அந்த லிங்கத்தை வந்து அந்த துணி பார்த்தீங்கன்னா, அந்த வஸ்திரம் பார்த்தீங்கன்னா வெல்வெட்டு மேலே அவ்வளோ எம்ப்ராய்டரி, நல்ல ஜிகுன்னு இல்லை. நான் வந்து பெருமாளுக்கு இப்படிலாம் அலங்காரம் வந்து பார்த்துருக்கேங்க. இங்கே வந்து சிவனுக்கு இவ்வளோ ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அலங்காரம். எப்போவுமே சிவனை எப்போவுமே சிம்பிளாக இல்லை, நம்ம வேஷ்டி சாத்துவோம், நிறையா பூக்கள் வந்து போடுவோம், அது என்னது வெள்ளியில் வந்து சாத்துவோம், அதெல்லாம் பண்ணுவோம், முகமெல்லாம் வந்து வைப்போம். ஆனால் இங்கே வந்து அந்த துணியை போட்டு ஃபுல்லாக குளிர்னால அப்படி பண்ணுறாங்களோ என்னமோ, ஏன்னா இங்கே குளிர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதை போட்டு அதுக்கப்புறமா மேலே பூவை அப்படி வைக்கிறாங்க பாருங்க. அப்படியே கோபுரம் மாதிரி மலை மாதிரி பூவை வந்து அப்படி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை ஃபுல்லாக அப்படியே அவ்வளோ பூக்கள் வந்து கொடுக்குறாங்க.
அவ்வளோ அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா அது மேலே வந்து பாம்பெல்லாம் வச்சு வெள்ளியில் அந்த கவச்சம்லாம் வைப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து வச்சு ரொம்ப அழகாக வந்து தர்ஷனம் வந்து கிடச்சிது. பிரசாதம் வந்து கிடச்சிது. அந்த மெயின் பண்டிதர் வந்து எல்லாருக்கும் விபூதி பிரசாதம் எல்லாம் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பால் வந்து அபிஷேக பால் வந்து கொடுத்தாங்க. அப்புறம் விபூதி வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட அந்த பிரசாதம் இருக்குது பார்த்திங்களா, அதில் பெரிய லைன் நிற்கிறது. அதில் நின்று நாங்கள் வந்து பிரசாதம் வந்து கொஞ்சம் கிடச்சிது. அதுவும் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப நேற்றுக்கு வந்து தை பொங்கலுக்கு வந்து எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விசேஷத்தை வந்து சிவனை வந்து இந்த அளவுக்குள்ள உட்காத்தி வச்சு லட்சக்கணக்கான மக்களோட மத்தியில் எங்களுக்கு இந்த பாக்கியம் வந்து கிடைச்சதுக்கு உண்மையிலேயே ஏதோ ஜென்மத்தோட புண்ணியம் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். வாழ்க்கையில் வந்து என்னோட 7 நாட்டு சனியில் 7 வருஷம் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சிவனோட அந்த அபிஷேகத்தை பார்க்கும்போது இல்லை, இட் வாஸ் லைக் மிஸ்மரைசிங். நான் அப்படியே எனக்கு கண்லேருந்து தாரையாக வந்து தண்ணி வந்துடுச்சு. ஏன்னா லட்சக்கணக்கான கூட்டத்தில் வந்து நம்மளை உட்காத்தி வச்சு நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிது. அந்த அங்கிள் வந்து தன்னோட பாசம் எங்களுக்கு கொடுத்ததுனால வந்து கிடச்சிது. இல்லைனா இந்த அளவுக்கு வந்து உட்கார்ந்து பார்க்குற மாதிரி கிடச்சிருக்காது. நாங்கள் நின்றுட்டு பார்க்க எங்கள் அப்பாவில் நிற்க முடியாது. பாஸ் வாங்கிடலாம், 300 ரூபா கொடுத்தா நம்ம வந்து ஆர்த்தியோட பாஸ் வாங்கலாம். அதுக்கப்புறமா அலங்காரம்லாம் பூ அலங்காரமெல்லாம் முடித்து ஆர்த்தி வந்து எடுத்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஆர்த்தியெல்லாம் பார்த்து இது நாங்கள் வந்து பார்த்தது ஸ்ருங்கார ஆர்த்தி. அதுக்கப்புறமா நைட்டு பார்த்திங்கன்னா அதுதான் லாஸ்ட்டு சயன ஆர்த்தின்னு நினைக்கிறேன். சாமி வந்து தூங்க வச்சு கோவிலை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. உண்மையிலேயே நான் ஏதோ ஜென்மத்து பண்ண புண்ணியம். நாங்கள் 3 பேரும் இல்லை உட்காந்து தை பொங்கல் அன்றைக்கி இங்கேயும் பப்ளிக் ஹாலிடே தான், மகர சங்கராந்தி ரொம்ப ரொம்ப சூப்பராக செலிப்ரேஷன். இங்கேயும் வந்து எல்லாருக்கும் லீவு, அதனால் கோவிலுக்குள்ளே செம்ம கூட்டம் நேத்திக்கு. ஆனாலும் எங்களுக்கு இந்த பாக்கியம் வந்து கிடச்சிது. நான் பட்ட கஷ்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே அந்த அபிஷேகத்தில் எல்லாம் கரைஞ்சி போன மாதிரி இல்லை நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது. அப்பாவுக்கும் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அப்பா வந்து அவ்வளோ தூரம் வந்துட்டார் பாருங்க, சென்னையிலேருந்து அயோத்தியா பார்த்து, பிரயாகராஜ் பார்த்து, காசி விஸ்வநாதரையும் இங்கே வந்து பார்த்தாச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ நான் வந்து கொடுக்கறதுக்கு முக்கியமான ரீசனே பார்த்தீங்கன்னா, நீங்களும் வந்து இங்கே வரணும். வந்து இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த 45 நிமிஷமாக அரை மணி நேரமாக, ஏன்னா என்கிட்ட ஃபோனு எதுவுமே கிடையாது, வாட்ச் கிடையாது, ஃபோன் கிடையாது. எவ்வளோ நிமிஷம்னு எக்ஸாக்ட்லி எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் இந்த சந்தோஷம் பார்த்தீங்கன்னா இது நிரந்தரமான ஒரு சந்தோஷம். இதெல்லாம் நீங்கள் எத்தனை படம் பார்த்தாலும், எத்தனை சினிமாக்காரங்க பின்னாடி போனாலும், இந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா வரவே வராது. என்னோட வாழ்க்கையோட அனுபவத்தில் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா நமக்கு கஷ்டம்னு வரதே நம்ம வந்து எந்த சினிமாக்காரங்க பின்னாடி ஓடலாம்னு வந்து தோணாது. கடவுள் காலடியில் தான் வந்து நம்ம வந்து விழுவோம், கடவுளே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு. ஸோ முன்னாடியிலேருந்தே இல்லை, கஷ்டம் வர நேரத்தில் வந்து சாமிகிட்ட வராமல், வயசான காலத்தில் சாமிகிட்ட வராமல், இளமையில் வந்து சாமிகிட்ட வந்துருங்க. நீங்கள் எந்த சாமியை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, பெருமாளோ இல்லை சிவனோ, எந்த சாமியை பிடிக்குமோ கெட்டியாக அவங்க காலை வந்து பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக இல்லை, நேற்றுக்கு வந்து எனக்கு அந்த கிடைச்ச அந்த அனுபவம் பார்த்திங்கன்னா, நான் இவ்வளோ வருஷம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டேன், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தட்டி கொடுத்து இல்லை, அதெல்லாம் ஓகேம்மா, அதெல்லாம் அப்படியே மறந்துடு விட்டுருங்கிற மாதிரி இல்லை. சிவனை பார்க்கும்போது இல்லை, எனக்கு ஒரு அப்பாயிட்ட வந்து வந்த மாதிரி, ஒரு மகள் அப்பாயிட்ட வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு வந்து தோணுச்சு. அந்த குழந்தைக்கு வந்து இவ்வளோ அழகான ஒரு தர்ஷனம் வந்து சிவன் நேத்தி கொடுத்தாரு. உனக்கு நான் இருக்கேன்டா, நான் எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கே நான் தான்டா அப்பேன், நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லை. நேத்திக்கு அவ்வளோ லட்சம் கணக்கான மக்களோட மத்தியில் எங்களுக்கு அந்த பாக்கியம் வந்து ஆர்த்தி பார்த்து, அபிஷேகத்தை பார்த்து, அந்த அலங்காரத்தை பார்க்கக்கூடிய அந்த பாக்கியம் வந்து கிடச்சிது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக இல்லை, உங்களுக்கும் இதே மாதிரி இல்லை, பகவான் வந்து அருள் புரியட்டும். அந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்ச அந்த பரவசம் வந்து உங்களுக்கும் வந்து கிடைக்கணும். நான் வந்து உங்களுக்காக சாமிகிட்ட வந்து வேண்டிக்கிறேன். இந்த சிவனை வந்து கண்டிப்பாக பாருங்கள். இட்ஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல். அண்ட் அந்த வைப்ரேஷன் இல்லை, ஹர ஹர மகாதேவ் அப்படின்னு வந்து கோஷத்தை வந்து எழுப்புவாங்க. அப்படி அந்த வைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஹாஹா, எந்த தேட்டரில் உட்காந்தாலும் கிடைக்காதுங்க.
cannot forget. இது என்னோட லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா இந்த அனுபவம் வந்து நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் இந்த வீடியோ நான் அதுக்காகவே பதிவு பண்ணுறேன். நான் எப்போ வேணாலும் திரும்ப அந்த அனுபவத்தை வந்து திரும்ப நினைக்கும் போதில் இந்த வீடியோ எடுத்து பார்ப்பேன். ஸோ கண்டிப்பாக இல்லை, நீங்களும் காஷிக்கு வந்து வாங்க. அண்ட் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாக்கியம், அந்த அனுபவம்லாம் இட்ஸ் எ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ விஷ் யூ ஆல் கெட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். சந்தோஷத்தை உங்கள் கூட வந்து இந்த வீடியோ மூலமாக நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். நன்றி.